வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பட்ஜெட் விலையில் இந்திய கம்பெனி கொண்டு வந்திருக்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மைக்ரோமேக்ஸோட இந்த இன்2சி. இது வந்து விலை குறைவான ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்குது. என்கிட்ட இருக்கிறது 3GB 32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். விலை வந்து இப்போதைக்கு எனக்கு தெரியாது. ஸோ விலை டைட்டில் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், அங்கே பாருங்கள். பட் ஒரு குறைவான விலையில் இந்த ஃபோனை கொண்டு வராங்க. ஸோ இந்த ஃபோன் எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. ஸோ பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே இந்த இன்2சி இருக்குது. பார்க்க நல்லாவே இருக்குது. எஸ்பெஷலி இந்த கலர் ஒரு அன்யூஷுவலான ஒரு கலர், ஒரு ப்ரௌன் கலர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது ஒரு சில்வர் கலரில் ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு கிடைக்குது. டிசைனை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சிம் எஜெக்டர் பின் இருக்குது, யூசர் கைட், ஸ்க்ரீன் கார்டு, சாஃப்ட் பேக்கேஜ் தராங்க, 10 வாட்ஸ் சார்ஜர் மற்றும் டைப் சி கேபிள். ஸோ இதான் பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ இந்த ஃபோனோட டிசைன் ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்ன மாதிரி எனக்கு இதோட டிசைன் நல்லா இருக்குது. பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு டிசைன் தந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சன்ரைஸ் எழும்புது மாதிரியான ஒரு டிசைன் அப்படி தந்திருக்காங்க. ப்ரௌன் கலர் பார்க்க நல்லா இருக்குது. பிளாஸ்டிக் பாடி தான். பின்பக்கம் இந்த கேமரா மாடியூல் இப்படி இருக்குது. கேமராவை பற்றி நான் சொல்கிறேன், தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இன் பிராண்டிங் மற்றும் ஸ்பீக்கர் கிரில் பின்பக்கம் தந்திருக்காங்க. மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தரல. ஸோ செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இதில் இல்லை. கீழ்ப்பக்கம் ஆடியோ ஜாக், மைக் மற்றும் யூஎஸ்பி டைப் சி போர்ட் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் தந்திருக்காங்க. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு சிம் ட்ரை. இதில் நீங்கள் 2 சிம் போடலாம். ஒரு டெடிகேட்டட் மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது 4G ஸ்மார்ட் ஃபோன். டூவல் ஓடி வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட் இதில் உண்டு. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு நல்ல ஒரு டிசைன் உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஃபோனை எடுத்துகிட்டு செட்டப் பண்ணி பார்க்கும்போது இதில் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதுவுமே இல்லை. ஒரு ப்ளோட்வேர் கூட இதில் கிடையாது. ஒரு க்ளீனான ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதில் தராங்க. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு 7.85 GB தான் சிஸ்டம் மற்றும் ஆப்ஸ் யூஸ் ஆகுது. ஒரு 24 GB யூசர் அவைலபிளாக இருக்குது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. எஃப்எம் ரேடியோ இருக்குது. சென்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் பல சென்சர்ஸ் மிஸ்ஸிங். ஸோ நீங்கள் மேப் ஒர்க் ஆகுமா, கூகுள் மேப் ஒர்க் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் ஒர்க் ஆகும். பட் நீங்கள் ஒரு இடத்துல நிற்கிறீங்கன்னா எந்த திசையை பார்த்து நிற்கிறீங்க உங்கள் டேட்டா உங்களுக்கு தெரியாது. பட் மேப் டைரக்ஷன் போகும். பட் எந்த பகுதியை பார்த்து நிற்கிறீங்கிறத உங்களுக்கு இதில் பார்க்க முடியாது. ஒரு சர்ப்ரைசிங் விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷன் இவங்க தராங்க. ஸோ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம்லாம் பார்க்கும்போது ஹெச்டியில் ஸ்ட்ரீம் ஆகும். டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் இதில் 6.52 இன்ச் டிஸ்பிளே. இது ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே. HD+ ரெசல்யூஷனோடி வருது. வாட்டர் ட்ராப் நாட்ச் தந்திருக்காங்க. கோரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கிடையாது. அதான் பாக்ஸ்லேயே ஸ்க்ரீன் கார்டு தந்துட்டாங்க. இல்லை ஸ்ட்ரெயிட்டாலாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஸோ ஒரு பரவாயில்லாத ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்புறம் இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது. ஃபேஸ் அன்லாக் இருக்குது. இப்போது இந்த ஃபோனோட ஒரு ஹைலைட்னே என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ளீனான ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஆண்ட்ராய்டு 11 இது ரன் ஆகுது. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ்னால உங்களுக்கு யூஐயில் பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற ஃபோன்களோட யூஐலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனிமேஷன்ஸ்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. ட்ரான்சிஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதில் இதில் உங்களுக்கு கிடையாது. லிமிட்டடான சில ஃபீச்சர்ஸ் தான். ஸோ டூவல் ஆப்ஸ் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இதில் கிடையாது. பட் அதுவும் நல்ல ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு லிமிடெட் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தரதுனால உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ப்ளோட்டோர் எதுவும் இல்லாததுனால. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் சொல்லும்போது இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா யூனிசாக்கோட T610 சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க. 3GB ரேம் மற்றும் 32GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட வருது பண்ணுறாங்க. ஸ்னாப்ட்ராகன் கூட கம்பேரிசனுக்கு பார்த்தீங்கன்னா இது ஸ்னாப்ட்ராகன் 660 665 கிட்ட இது கம்பேர் பண்ணலாம். ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு சிப்செட். அதாவது இந்த விலைக்கு, அதாவது ஒரு 10,000 8,000 9,000 இது கொண்டு வருவாங்க நான் நம்புகிறேன். ஸோ அந்த விலைக்கு நீங்கள் பார்க்கும்போது ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு சிப்செட் இது. பின்பக்கம் கேமரா பார்த்தீங்கன்னா 2 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா 8 மெகாபிக்சல் கேமரா. இன்னும் ஒரு பேருக்கு ஒரு செகண்ட் கேமரா டெப்த் சென்சர் தந்திருக்காங்க. செல்ஃபிக்கு ஒரு 5 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. 1080pல நீங்கள் மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். ஃபோட்டோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்ட்லி ஆவரேஜான ஒரு ஃபோட்டோ குவாலிட்டி தான் உங்களுக்கு இதில் கிடைக்குது. சில கலர்ஸ் நல்லா வருது, சில கலர்ஸ் ஓவர் சேச்சுரேட்டாக வருது. முக்கியமாக பல ஃபோன்கள் இந்த ரெட் தடுமாறும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரெட் தடுமாறுது. ஸோ ஃபோட்டோஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஆவரேஜ், அவ்வளோதான். மற்றபடி இந்த செல்ஃபிஸ் டீசெண்டாக இருக்குது. ஸோ இது கேமராவை பற்றி.
பேட்டரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 10 வாட்ஸ் சார்ஜிங் ஓடி வருது. ஸோ சார்ஜிங் வந்து டைம் அதிகமாகும். பட் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா பேட்டரி பேக்கப் வந்து நீங்கள் பெட்டராக நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ இதான் வந்து மைக்ரோமேக்ஸோட இன் 2Z. ஒரு பட்ஜெட் விலையில் விலை குறைவான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு ஆப்ஷன். எனக்கு இதில் பிடித்தமான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது, டிசைன் நல்லா இருக்குது, ஸ்டாக் ஆண்ட்ராய்டு திறந்ததுனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து அன்னெசரி ப்ளோட்வேர் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் தரதுனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஒரு டீசெண்டான சிப்செட்டும் இதில் தந்திருக்காங்க. கேமரா பெரிய இம்ப்ரெசிவான கேமராவாக தென்படலை. ஒரு ஒரு ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் கேமரா தான் இதில் தந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களோடு இந்த ஃபோன் வருது. இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது ரேஷ்மாஜன். தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.